ஒரு ஆள் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, நான் பார்க்குறேன், நாங்கள் குடும்பமாய் புறப்பட்டு கொடைக்கானலுக்கு போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ் யாருக்கு? நான் நினைச்சேன் அந்த ஏரியாவில் இருக்க திருடனுக்கு. நாங்கள் வீட்டில் இல்லை, வந்துட்டு போங்க, வீடு ஃப்ரீயாக தான் இருக்கு. எதுக்கு இதெல்லாம் ஸ்டேட்டஸில் வைப்பிய? இதை எதுக்கு ஸ்டேட்டஸில் வைப்பிய? ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எல்லாம் சில ஆட்களுக்கெல்லாம் எல்லாமே உடனே உடனே இம்மிடியட்டா நாங்கள் வந்து விட்டோம், நுழைந்து விட்டோம், அந்த வீட்டுக்குள் முதல்ல அவரை பார்த்தோம், தண்ணி குடித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய அமெரிக்க அதிபரும் புதினும் மீட் பண்றாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் பண்றதுக்கு ஃபிளாஷ் நியூஸ். கவனிச்சுக்கொள்ளுங்க, சில விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்வது சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு பகிர்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே எது எங்க போய் முடியும்னு தெரியாது. இது மோசமான உலகம். உங்களை நீங்க தான் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளணும். அப்புறம் பாதிக்கப்பட்ட பிறகு அழுவுறதுல அதெல்லாம் இந்த உலகம் மோசம், ஆமா மோசம், ஜஸ்ட் கேர்ஃபுல். இன்னைக்கு காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிற காலம். கொண்டல் காற்றுனா வின் ஃப்ரம் ஈஸ்ட் இருக்கும் இங்கிலீஷ்ல இருந்து. நான் இதை நிதானிக்கிறேன் இப்படி, இது என்னுடைய நிதானம் இந்த விஷயத்துல மட்டும். கொண்டல் காற்றுனா வின் ஃப்ரம் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கும். வின் ஃப்ரம் ஈஸ்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 5G இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்னாலஜி ஈஸ்ட் டெக்னாலஜி, 4G வரைக்கும் வெஸ்ட் டெக்னாலஜி. இந்த 5G அடுத்து 6G இருக்கு, இப்ப சைனா 10G கொண்டாந்து இருக்குது. இது எல்லாமே கிழக்கத்திய நாடுகளுடைய டெக்னாலஜி. இது வரைக்கும் உள்ளது எல்லாம் மேற்கத்திய நாடுகள். 2G 4G எல்லாம் மேற்கத்திய நாடுது. இந்த 5G இருந்து அத்தனை கிழக்கத்திய நாடுகள், ஹுவே நிறுவனம் இவங்களது. சோ இப்போ இந்த கிழக்கத்திய காற்று தான். ஏன்னா தானியல் புஸ்தகம் 7:2-3 வசனம் சொல்லும், பூமியின் 4 திசைகளிலிருந்து 4 காற்றுகள் பெரிய சமுத்திரத்தின் மேல் வீச கண்டேன். அப்படிதானே இருக்குது. அதை வாசிங்க, தானியல் 7:2-3. ஜீவனுள்ள தேவன் கிழக்கிலிருந்து வீசும் காற்றுன்னு ஓசியா 12:1 சொல்லுது. இந்த காற்றின் காலம் தான் இப்ப நடக்குது. எல்லாமே கிழக்கத்திய நாடுகளுடைய ஆளுகை ஆரம்பிக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க, வேதம் சொன்னபடி நம் காலத்துல காற்றை மேய்கிறது வந்தாச்சு, காற்றின் ஆளுகை தொடங்குறது. தொடர்ந்து 12:1 ஓசியா வாசிங்க பாப்போம்.